இன்னைக்கு கேரட் சோப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா சருமத்திற்குமே ஏற்றது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யார் வேணா யூஸ் பண்ணலாம். இதில் எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கும். முகம் வந்து பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் போய் நல்லா இருக்கும். கேரட் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, முகத்துக்கு பொலிவை தரக்கூடியது. பெரிய கேரட்டாக இருந்தால் 1 கேரட் எடுத்துங்க, சின்ன கேரட்டாக இருந்தால் 2 கேரட்டை தோலை சீவி சுத்தம் பண்ணி வச்சுங்க. இப்போ கேரட்டை நல்லா கேரட் துருவுறதுல துருவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து சோற்று கற்றாழையை வந்து நல்லா தோலை சீவிட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோலை சீவிட்டு நல்ல சோற்று கற்றாழையோட சதைப்பகுதியை எடுத்தாச்சு. நீங்களே பாருங்க, கரெக்டாக ஸ்பூனால் அளந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வரணும். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான சோற்று கற்றாழை இல்லைன்னா பரவாயில்ல, ஆலோவேரா ஜெல்லு கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதனால நைஸாக அரையலை. நான் வந்து ரோஸ் வாட்டர் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே டைமில் சோப்பும் நல்ல வாசமாக இருக்கும். நீங்களும் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கங்க. கேரட்டையும் சோற்று கற்றாழையும் அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அடுத்து இந்த கேரட் கலவையோட நான் வந்து 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஆண்கள் யாரும் இந்த சோப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள் வேணாம், நிறுத்திடுங்க. அதுக்கு பதில் வெறும் கேரட் மட்டுமே இருக்கட்டும். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் தேன் சேர்க்குறேன். தேன் வந்து நம்ம சருமத்துக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது, சிறந்த மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். இதையும் சேர்த்துக்கங்க. இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே நைஸாக இருக்குது. இதை வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இந்த 50 கிராம் பியர் சோப்பை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுங்க. வேறு எந்த சோப்புலையும் சோப்பு செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சோப்பு செய்ய பிடிக்கலைன்னா இதை அப்படியே உங்கள் முகத்தில் ஒரு 20 நிமிஷம் அப்ளை பண்ணி நல்லா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் கழுவுனீங்கன்னா உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். எங்கா தெரியும், சுருக்கம்லாம் மறைஞ்சு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பியர்ஸ் சோப்பு. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் ஊதா கலர் ரெண்டுமே இருக்குது. இது வந்து மிச்ச சோப்பு. மொத்தம் இதோட எடை வந்து 50 கிராம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பியர்ஸ் பாத்திரத்தை வைங்க. இப்போ பியர்ஸ் நல்லா உருகிருச்சு. நீங்களே பாருங்கள், இதே நீங்கள் வேறு எந்த சோப்பு செஞ்சாலும் இந்த மாதிரி டக்குன்னு உருகாது. பியர்ஸ் மட்டும்தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். பியர்ஸ் வந்து கிளிசரின் சோப்பு. இது வந்து சருமத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நாங்கள் வந்து தொடர்ந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த பயமும் கிடையாது. சோப்பு கரெக்டாக இருக்கணும்னா பியர்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அளவு இருக்குன்னு அளந்துக்கங்க. ஒரு சின்ன கரண்டியை வச்சு அளந்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் இருக்குது. இப்போ நாம் அளந்தோம்ல 4 கரண்டி, அதே 4 கரண்டி அளவுக்கு நாம் கலந்து வச்சுருக்கோம்ல கேரட் கலவை, அதை வந்து சேர்த்துருங்க. அது வரைக்கும் அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கட்டும். ஏன்னா பியர்ஸ் வந்து டக்குன்னு கட்டி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், உண்மையிலேயே இதோட கலர் சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்ககிட்ட சோப்பு மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டை எடுத்துக்கோங்க. அப்படி மோல்டு இல்லைன்னா ஐஸ்கிரீம் டப்பா, பேப்பர் கப்பு, இது மாதிரி எது இருந்தாலும் அதில் வாசலின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எதையாவது உள்ள லைட்டாக தேய்ச்சிட்டு அதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல இந்த சோப்பு கலவை, இதை அப்படியே ஊற்றி வச்சுருங்க. இது ஃப்ரீசர் இருந்துச்சுன்னா, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரீசரில் வச்சு 8-9 மணி நேரம் கழித்து எடுங்க. ஃப்ரீசர் இல்லைன்னா வெளியில் வச்சிங்கன்னா 2 நாள்லையே செட் ஆகிடும். இப்போ சோப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த கேரட் கலவை பாக்கி இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீரால் கழுவுனா முகம் நல்ல பிரைட்டாக கோல்டு கலரில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த மாதிரி சோப்பு உடனே ரெடி ஆகிடும். வெளியில் வச்சா இந்த மாதிரி கட்டியாகிறதுக்கே 2 நாள் ஆகும். அதுக்காக தான் வைக்க சொல்கிறது. சோப்புக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலையுமே வச்சு வைக்கலாம். ஒரு 15 நாள் ஆகும் நல்லா காயிறதுக்கு. இப்போ இது வந்து எப்படியும் 1 வாரம் ஆகும் காயிறதுக்கு. இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. 1 வாரம் நல்லா காயணும். தயவு செஞ்சு அதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் சோப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. இது எப்பவுமே மெல்ட் ஆகாது, கரையாது. கரெக்டாக செஞ்சோம்னா எந்த தப்பும் வராது.
இந்த சோப்பு வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன், முகத்துல இருக்க சுருக்கம், கரும்புள்ளி இது எல்லாமே மறைஞ்சிரும். பொதுவாகவே கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு. இது நம்ம முகத்துக்கு வந்து ரொம்பவே பொலிவா தரக்கூடியது. இதுல ஆலோவேராலாம் சேர்த்திருக்கோம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இது வந்து நம்ம சருமத்துக்கு பொலிவா தரும். இப்போ சோப்பை நம்ம நல்லா எடுத்து பார்த்தாச்சு. சோப்பு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அது அப்படியே சோப்பு மோல்டுலேயே வச்சிடணும். சோப்பு டப்பாவாக இருந்தால் அதுலேயே வச்சிருங்க. அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் சோப்பு கரையாது. சோப்பை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப உங்கள் முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும், பளபளன்னு இருக்கும், கோல்டு கலரில் தெரிகிற மாதிரி இருக்கும். பருவு, கரும்புள்ளி, தழும்பு, சுருக்கம் எல்லாம் மறைஞ்சு முகம் வந்து ரொம்ப மின்னுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.